உருளைக்கிழங்கு குருமா செஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருளை நம்ம அரைச்சிக்கலாம். பிரியாணி மசாலா எல்லாத்துலேயும் ஒன்று எடுத்துருக்கேன். அது கூட 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு, இஞ்சி பூண்டு, முந்திரி பருப்பும் 1 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, 3 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா, 2 பத்த அளவு தேங்காய் துருவி வச்சிருக்கேன். அதையும் போட்டு இது எல்லாத்தையும் நம்ம நைஸ் பேஸ்டா அரைச்சிட்டு வந்துடலாம். குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சட்டி வச்சாச்சு. சட்டி சூடானதும் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு பிரிஞ்சிலையும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் போட்டுக்கலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு தக்காளியை பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் புதினா போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த குருமா ஆப்பம், இடியாப்பம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. கடைசியா கொத்தமல்லி போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.